வணக்கம். நீ எல்லாம் மாடு மேய்க்கத்தான் லாயக்கு. ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு மாடு மேய்க்க இப்படின்னு யாராவது நம்மளை பார்த்து சொன்னா என்ன கோவம் வரும்? நமக்கு வருமா இல்லையா? என்ன நீ என்ன பார்த்து இப்படி சொல்ல போயிட்ட அப்படின்னு அவங்கள்ட்ட வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போயிடுவோம். ஆனா அப்படி சொல்ல முடியாத மாதிரி சமீபத்துல ஒரு காட்சியை பார்த்தேங்க. அதாவது இப்படி கூட கருணை பொங்க 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 அந்த ஆணிரைகளை கட்டி அணைக்க முடியுமா? அந்த மாடுகளை கொஞ்ச முடியுமா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு புல்லரிப்பை கொடுத்த காட்சி அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். இது நாள் வரைக்கும் நாம எல்லாரும் எத்தனையோ கருணையான காட்சிகளை பார்த்திருப்போம். அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரியான ஒரு காட்சி அது. அதை தாண்டி அந்த ஆயர்குலத்தின் தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கண்ணனை, அந்த கண்ணன் நவீன கண்ணனாக பிறப்பெடுத்து வந்துட்டானோ, அந்த ஆணிரைகள் மேல, மாடுகள் மேல, பசுக்கள் மேல காதல் கொண்டு நேசம் பொங்க பொங்க அந்த மாடுகளை கட்டி அணைப்பதென்ன, கொஞ்சுவதென்ன என்பதாக ஒரு நவீன கண்ணன், கலியுக கண்ணனை நான் பார்த்தேங்க. நம்பவே முடியல உங்களுக்கு. அதுலயும் அந்த கலியுக கண்ணன் டிஷர்ட் ட்ராக் சூட் போட்டுக்கிட்டு எவ்வளவு அற்புதமாக இருந்தார் தெரியுமா? இந்த காட்சியெல்லாம் பார்க்க பார்க்க இப்படி கூட தினசரி நமக்கு லைவா சினிமா நடக்குது, லைவா நாடகம் நடக்குது, லைவாக இந்த மாதிரி காட்சிகள் நடக்குது. எங்கேயும் சினிமா தியேட்டர்ல போய் நம்ம பார்க்க வேண்டாம், நாடக கொட்டாயில போய் பார்க்க வேண்டாம், கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. எதுக்கு இவ்வளோ பெரிய பீடிகைன்னு கேட்குறீங்களா? பாருங்க இந்த போட்டோஸை முதல்ல பாருங்களேன் வரிசையா. நம்முடைய மதிப்புக்குரிய நம்முடைய இந்திய தேசத்தின் ஒன்றிய தலைவர், நம்முடைய பிரதமர் அவர்கள் எப்படி இந்த வாயில்லா ஜீவன்கள் மீது அன்பாக, அக்கறையாக, கருணையாக, பாசம் பொங்க பொங்க, நேசம் பொங்க பொங்க அந்த பசுக்களை கட்டி அணைக்கிறார் பாருங்களேன். அதுக்கு அந்த பசுக்கள் மேலேயே தலையை சாட்சி படுத்துகிறாரு. அந்த பசுக்களை தன்மடியில் சாட்சி வச்சுக்கிறாரு. அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ கருணையானவராக நமக்கு ஒரு பிரதமர் வாய்த்திருக்கிறாரே அப்படின்னு. உலகத்துல வேற எந்த தேசத்துல இருக்கிற அந்த நாட்டின் தலைவர்களும் இப்படி மிருகங்களோட அன்பாக, கருணையாக இருந்ததாக காட்சிகளே இல்லை. மிஞ்சி போனா அவங்களோட பெட் டாக்ஸோட மட்டும்தான் அவங்க போட்டோ எடுத்திருப்பாங்க. முந்தி நம்ம பராக் ஒபாமா கூட பெட் டாக்ஸோட போட்டோ எடுத்து அந்த காட்சி கட்டி பிடித்து கொண்டு, அவர்களுக்கு புல்லை கொடுத்து கொண்டு, அவர்களை கட்டி பிடித்து கொண்டு, அவர்களை தன் மடியில் சாய்த்து கொண்டு, தான் அவர்கள் மீது அந்த தோளில் சாய்ந்து கொண்டு, அந்த மாடுகளின் மாடுன்னு சொல்லக்கூடாது இல்ல, பசுக்களின் தோளில் சாய்ந்து கொண்டு, அப்படி பாசம் பொங்குகின்ற, காதல் பொங்குகின்ற, கருணை பொங்குகின்ற காட்சியை பார்ப்பதற்கு இந்திய மக்களாகிய நாம் கொடுத்து வச்சிருக்கணும். நாம அதுவும் இந்த பிரதமர் காலத்தில், இந்த ஒன்றிய தலைவரின் காலத்தில் நாம் எல்லாம் வாழறோமே, அதுக்கே நாம புண்ணியம் பண்ணிருக்கணுங்க. எப்படி மாறி மாறி மக்கள் அவர் வேற வேலையே இல்லாம கோயில் முன்னாடியே சுத்திட்டு இருக்காரு, ராமர் கோயிலையே சுத்திட்டு இருக்காருன்னு எப்படி நம்ம சொல்ல போச்சு பாருங்க. இன்னைக்கு பொங்கல் கொண்டாடி இருக்காரு. அதுவும் வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு, அங்கவஸ்திரம் போட்டுக்கிட்டு, யார் முன்னாடி? அது ரொம்ப முக்கியம். நம்முடைய திரைப்பட நடிகை மீனா, அப்புறம் நடன மாஸ்டர் கலா, இவங்க முன்னாடி பொங்கல் கொண்டாடுறார் நம்முடைய ஒன்றிய தலைவர். எவ்வளவு தூரம் எளிமையானவராக இருக்கிறார் பாருங்கள். அதுவும் நம்முடைய பாரம்பரியமான வேஷ்டி சட்டையை மாட்டிக்கிட்டு அப்படி பொங்கல் கொண்டாடுகிறார். அதே மாதிரி அவருடைய அந்த மாபெரும் ஏக்கர் கணக்காக விரிந்து பறந்திருக்கின்ற பிரதமரோட அபிஷியல் ஹோம், அபிஷியல் ரெசிடென்ஸ், அந்த வீட்டில் இருந்து அந்த பசுமை புல்வெளியில் அந்த மாடுகளுக்கு அவர் புல்லை வெட்டி கொடுப்பதென்ன, அந்த மாடுகளை தன் மடியில் சாய்த்து கொள்வதென்ன, தன் தலையை அந்த மாடுகளின் தோளில் சாய்த்து கொள்வதென்ன. நிஜமாவே இதை பார்க்கும்போது அந்த காலத்துல ஆணிரை மேய்த்த மதுரால ஆணிரை மேய்த்த கண்ணன்னு பாடுவாங்கல்ல, அந்த ஆடுகளை, மாடுகளை, பசுக்களை மேய்த்த கண்ணன் அவர் திரும்பவும் பிறந்து வந்துட்டாருங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. இது சர்வ நிச்சயம். நீங்க இதை பகுத்தறிவுக்கு இல்லாத ஒரு பேச்சுன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் இவரை போல் ஒரு பிரதமராக இருந்தாலும் கூட பசுக்கள் மீது இப்படி பாசம் பொங்குகின்ற ஒருத்தரை நம்மால் பார்க்க முடியாதுங்கும் போது இவர் நம்முடைய கண்ணனின் மறு அவதாரம் அப்படின்னு தான் சொல்ல முடியுது.
மாடு மேய்க்கும் கண்ணா நீ போக வேண்டாம் சொன்னேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. அதாவது யசோதை கண்ணனை பார்த்து பாடுற மாதிரியான ஒரு பாட்டு. மாடு மேய்க்கும் கண்ணா நீ போக வேண்டாம் சொன்னேன் அப்படின்னு அதுக்கு பரதநாட்டியம் எல்லாம் வேற ஆடுவாங்க. அந்த பாடலை தான் நினைவுக்கு வந்தது திரும்ப. ஒன்று தோணிக்கிட்டே இருந்தது. ஆனால் என்னன்னா, நாம் நினச்சிட்டு இருக்கோங்க பிரதமர் பதவிங்கிறது ரொம்ப பொறுப்பு வாய்ந்தது, ஒரு நிமிஷம் கூட அங்கே எங்கே நகர முடியாது, 24 மணி நேரமும் உலக பொருளாதாரத்தை பற்றி, இந்தியாவின் பாதுகாப்பை பற்றி, இந்திய மக்களின் நல்வாழ்வை பற்றி, அவர்கள் வீட்டில் பாலும் தேனும் ஓடுவதாக எப்படி இந்த நாட்டை மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி, அம்பானி அதானியை போல் இந்தியாவில் இருக்கின்ற 140 கோடி மக்களும் கோடீஸ்வரர்களாக எப்படி மாற்றுவது, அந்த அம்பானி அதானி வீடு ஏக்கர் கணக்கில் விரிஞ்சிருக்கும்ல, பல அடுக்கு மாளிகையாக இருக்கும்ல, அந்த மாதிரி என்னுடைய இந்திய திருநாட்டின் இந்திய மக்களை எப்படி இப்படியான அடுக்குமாடியில் அவர்கள் வீட்டில் சொந்த வீட்டில் வசிப்பதை போல் மாற்றுவது, அதற்கு நான் உழைக்க வேண்டும், திரும்ப திரும்ப உழைக்க வேண்டும் என்று 24 மணி நேரமும் சிந்தனையை செய்துக்கிட்டே இருப்பாரு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படியெல்லாம் இல்லையா. நம்முடைய பிரதமர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காருங்க. அதுவும் இந்த ராமர் கோயில்னு ஒரு அலப்பறை வந்ததா இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தா அவரோட நடவடிக்கைகள், அவருடைய செயல் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதாவது வானத்திலிருந்து குதிச்ச ஒரு அவதாரம் போலவே தன்னை நினைத்து கொண்டு, தன்னை உணர்ந்து கொண்டு, தன்னை பாவித்து கொண்டு அவர் செய்கின்ற காட்சிகள் எல்லாம் பார்க்க கண்ணு பத்தாது நமக்கெல்லாம். அதுலேயும் குறிப்பாக இந்த விஷயம் பாருங்க, PM post is such a responsible one. All 24 hours is a highly demanding position அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்முடைய ஒன்றிய பிரதமர் நிரூபிச்சிட்டு இருக்காரு, அதெல்லாம் நீங்கள் சொல்கிற கட்டுக்கதைங்க, உண்மையில இங்கே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அதெல்லாம் பார்த்துக்க அஃபிஷியல்ஸ் இருக்காங்க. என்னோட வேலை அந்த பிரைம் மினிஸ்டர் ரெசிடென்ஸில் உட்காந்து கொரோனா லாக்டவுன் பீரியடில் மயிலுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன். மயிலுங்கிறத யாருமே தனிப்பட்ட முறையில் வீட்டில் வளர்க்க கூடாதுங்கிறது சட்டம் இந்தியாவில். ஆனால் அதெல்லாம் எளியவர்களுக்கு தாங்க. நான் எல்லா சட்டத்தையும் மீறுவேன், சனாதனர்கள் எல்லா சட்டத்தையும் மீறலாம், அதற்குத்தானே சட்டம் வச்சிருக்கோம், மீறுவதற்காகத்தானே சட்டம். அதுலேயும் பிரைம் மினிஸ்டரான நான் மீறாம வேற யாருங்க மீற போறா அப்படின்னு மயிலுக்கு உணவு கொடுத்தாருப்பா. ஏன்னா மயில் லாக்டவுன் பீரியட்ல எங்கெங்க போய் சாப்பிடும், அதுக்கு யார் சோறு போட போறா. அதனால அந்த மயிலை மிகவும் அழகாக அன்பு செலுத்தி பராமரித்து அந்த மயிலுக்கு உணவு கொடுத்தாருங்கிறத பார்த்தோம். ஆனால் நம்மளுடைய வட இந்திய தொழிலாளர்கள், வட இந்திய தோழர்கள் காலில் இருந்து ரத்தம் கசிய 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 அந்த நெடுஞ்சாலையில் நடந்து நடந்து குழந்தைகளை இடுப்பில் தூக்கி கொண்டு, தலையில் தூக்கி கொண்டு, கர்ப்பிணி பெண்கள் வழியிலேயே பிரசவம் பார்த்து நிற்க நிழல் கூட இல்லாமல், தங்களுடைய கண் இமையின் நிழலில் கூட நிற்க வாய்ப்பு இல்லாமல் அவர்கள் கதற 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 அந்த நெடுஞ்சாலையில் நடந்து போன காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் நமக்குங்க, எளியவர்கள் சாதாரண மக்கள் நம்ம இப்படிதான் கஷ்டப்படணும். ஆனா ஒன்றிய தலைவர் எப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்தவர், அவர் மயிலுக்கு கருணை கொடுக்கிறார் என்றால் அந்த முருகன் மயிலில் ஏறி உலகை வலம் வருகின்ற முருகனாகவே அன்றைக்கு அவர் காட்சியளித்தார். இன்றைக்கு அந்த பசுக்களை மேய்க்கின்ற ஆனிரை தலைவன் கண்ணனாகவே நமக்கு காட்சியளிக்கிறாருங்க. அதை எப்படி நீங்க கொச்சப்படுத்தி பார்க்கலாம், கொச்சையா பேசலாம்? எனவே கண்ணத்துல போட்டுக்கோங்க. அப்படி யாராவது நினைச்சா கூட தப்பு. அவர் கலியுக முருகன், கலியுக கண்ணன், இப்படியாக நமக்காக பல்வேறு அவதாரங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறாருங்கிறத பாருங்க. அன்னைக்கு மயிலுக்கு சாப்பாடு கொடுத்தாரா, இன்னைக்கு மாடுகளுக்கு, மாடுன்னு கூட சொல்லக்கூடாது, பசுக்களுக்கு, புனிதமான பசுக்களுக்கு உணவு கொடுக்கிறார், புல்லை கொடுக்கிறாருங்கும் போது எப்படிப்பட்ட கருணையாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதனால எப்படிப்பட்ட கருணையோடு அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்து இனிமையாது நம்ம வீட்டு வாசல்ல பசு வந்ததுன்னா, எருமையை கூட விட்டுருங்க, எருமையெல்லாம் கணக்கிலே வராது, அதெல்லாம் தீண்டத்தகாதது. ஓகே, ஏன்னா அது கண்ணங்கரையில்னு இருக்கு முதல்ல. அப்புறம் எருமைங்கிறது எவனோட வாகனம், பசு தான் எப்பவுமே புனிதமானது சனாதனர்களுக்கு, நம்ம வாளுக்கெல்லாம். அதனால பசுக்கள், அதனாலதான் கோசாலையில ஃபுல்லா பசுவை மட்டுமே வளர்த்துருவாங்க. அப்புறம் சமீபத்தில் சில காணொளி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அர்ச்சகர்கள் எப்படி அந்த கோசாலையில் இருக்கின்ற பசுக்களை பின்பக்கமாக, கோயிலுக்கு பின்பக்கமாக திருட்டுத்தனமாக ஒரு கதவை திறந்து, ஒரு மீன்பாடி வண்டின்னு சொல்லுவோம்ல, அப்படியான வண்டியில் அந்த பசுக்களை கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி ஏற்றி அவர்களை தொலைவில் கொண்டு போய் கழுத்தை வெட்டி ரத்தம் கசிய கசிய கொன்று
அந்த பசுவை விற்றார்கள் அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஆனால் ஒன்றிய தலைவர் அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப கருணையோடு இருக்கிறார். எனவே இந்த ராமர் கோயில் திறப்பு விழா வரைக்கும் அவர் நிறைய இந்த மாதிரி அவதாரங்களாக தன்னை நிரூபித்துக் கொள்வார். அதை புரிய வேண்டியது நமக்கு பாக்கியம். நாம் நிஜமாவே புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா அவர் என்னென்ன அவதாரம் எடுக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். நமக்கு புரியலைன்னா நம்ம அந்த அறிவோடு இல்லை, அந்த ஞானத்தோடு இல்லை, நமக்கு அந்த பாக்கியம் இல்லை, நாம் அந்த வரம் வாங்கி வரவில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால ஒவ்வொரு நாள் ஒரு அவதாரம், 10 அவதாரம் தான் திருமால் எடுத்ததா கதை சொல்லுவாங்க. ஆனால் 11 நாள் விரதத்தில் நம்முடைய ஒன்றிய தலைவர் 11 அவதாரம் எடுக்க போகிறார் என்றால் அந்த 10 அவதாரத்தை விடவும் உயர்ந்த நிலையில் நம்முடைய ஒன்றிய தலைவர் இருக்கிறார் என்பதனால் அவருக்கு நம்முடைய மனமார்ந்த வணக்கத்தை சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கான பதிலை முடிந்தால் நம்முடைய ஒன்றிய தலைவரிடம் சங்கிகள் நீங்கள் வாங்கி கொடுத்தீர்களானால் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீங்க ஆட்டி வைக்கிறபடிதான் நம்முடைய ஒன்றிய தலைவர் ஆடிக்கொண்டிருக்கிறார். திரும்ப திரும்ப அவர் உங்களை எல்லாம் விடவும் புனிதமானவராக, உங்களை எல்லாம் விடவும் பக்தி வாய்ந்தவராக, உங்களை எல்லாம் விடவும் சனாதனராக தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா? எனவே உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கவிதையை நீங்கள் ஒன்றிய தலைவரின் காதுகளில் போட்டு அவரிடமிருந்து ஒரு பதிலை வாங்கி கொடுங்கள். இது ஒரு பெண்ணின் பார்வையில் எழுதப்பட்ட ஒரு கவிதை. பாருங்க இத. சீதையெல்லாம் கண்ணீரில் மூழ்கி கிடக்கிறோம் அப்படின்னு ஒரு கவிதை. நீல வண்ண ராமனுக்கு கோயில் கொண்டாட்டம், நீல வண்ண திரைகள் கட்டி ஏழை திண்டாட்டம், மோடி மஸ்தான் ஆட்சி காலம் பல்லு இழிக்குது, தெய்வத்தோட கோயில் மட்டும் ஜொலி ஜொலிக்குது, சோறும் இல்லை குடிப்பதற்கு நீரும் இல்லையே, பொங்கி திங்க புடி அரிசி ஏதும் இல்லையே, கிழிந்திருக்கும் கூரை முடைய காசும் இல்லையே, பொன்னோட மானத்துக்கு காவல் இல்லையே, ஜன்தன் வங்கி கணக்கு அட்டை கையில் இருக்குது, சேமிப்பாக ஒத்தை பைசா எங்கிருக்குது, வங்கி கணக்கு அட்டையாலே நாக்கு வழிக்கவா, தகிடுதத்தம் செய்வோரெல்லாம் தப்பி பொழைக்கவா, ஜிஎஸ்டி வரியெல்லாமே கழுத்தை நெரிக்குது, சாமி பூதம் சாதி பேச்சு நம்மை பிரிக்குது, சீதையெல்லாம் கண்ணீரில் மூழ்கி கிடக்கிறோம், சாமிக்கு புது கோயில் எதுக்கு நியாயம் கேட்கிறோம், வேற வேற ஊரு போய் பஞ்சம் பிழைக்கிறோம், வட இந்திய வேலையாள்னு பட்டம் சுமக்கிறோம், சொந்த ஊர்ல ஸ்கூல் இல்ல, வேலையும் இல்ல, மோடி மஸ்தான் ஆட்சியில நம்பிக்கை இல்ல, சாமி வேற சொன்னா மட்டும் பசி தீர்ந்துடுமா, தியானம் எல்லாம் பண்ணா மட்டும் வறுமை போகுமா, நாட்டோட சொத்தை எல்லாம் வித்து புட்டாரு, நாட்டையுமே ஏழையை போல் மாத்தி புட்டாரு, நாட்டோட சொத்தை எல்லாம் வித்து புட்டாரு, நாட்டையுமே ஏழையை போல் மாத்தி புட்டாருன்னு இந்த கவிதை கேக்குது. இதற்கு பதில் அவரிடம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. மயிலுக்கு கருணை காட்டிய நம்முடைய ஒன்றிய தலைவர், பசுக்களுக்கு கருணை காட்டுகின்ற நம்முடைய ஒன்றிய தலைவர் இன்னமும் கூட அந்த மணிப்பூரில் நிர்வாணமாக இழுத்து வரப்பட்ட அந்த பெண்ணுக்கு கருணை காட்டவில்லை. அந்த கண்ணீரில் கதறி கதறி இவர் எந்த கங்கையை கொண்டாடி கொண்டிருக்கிறாரோ அதே கங்கையில் சென்று எங்களுடைய பதக்கங்களை தூக்கி எறிவோம் என்று சூளுரைத்த நம்முடைய மல்யுத்த வீராங்கனைகள், அந்த மல்யுத்த வீராங்கனைகள் யார் மீது பாலியல் குற்றச்சாட்டு சொன்னார்களோ அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே மாதிரி பில்கிஸ் பானுவுக்கு 50 லட்சம் நஷ்ட ஈடும் குடியிருப்பதற்கு வீடும் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் குஜராத் மாநில அரசுக்கு நீதி சொன்னது, நியாயம் சொன்னது. ஆனால் இன்னமும் பில்கிஸ் பானுவுக்கு ஒரு வீடு கூட கிடைக்கவில்லை. ராமர் கோயிலை திறப்பதை விட பில்கிஸ் பானு தங்குவதற்கு ஒரு வீடு கொடுத்தால் அதுதான் உண்மையான புனிதமான செயலாக இருக்கும் என்பதையெல்லாம் நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு சங்கிகளே நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். காட்சி அரசியல் செய்தது போதும், வாய் அரசியல் செய்தது போதும், வெற்று அரசியல் செய்தது போதும். மக்களுக்கு பசிக்கிறது, மக்களுக்கு வீடு வேண்டும், பெண்களுக்கு நியாயம் வேண்டும், பெண்களுக்கு நீதி வேண்டும், பெண்களுக்கு மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு வழிவகை வேண்டும். அதற்கு பிஜேபி, சங் பரிவார், RSS வலதுசாரி கூட்டத்தில் இருக்கின்ற ஆண்கள் செய்கின்ற பாலியல் குற்றங்களுக்கெல்லாம் அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் ஒன்றிய தலைவரின் காதுகளில் போடுங்கள். மயில் பார்த்துட்டோம், மாடு பார்த்தாச்சு. அடுத்து என்ன அவதாரம் எடுக்க போகிறார் நம்முடைய ஒன்றிய தலைவர் காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.